அல்லாஹ் சொல்லுகிறான், நீங்கள் இந்த உலகத்தை அனாவசியப்படுத்தி விட்டு என்னிடத்திலே வந்து நரகத்திலே தண்டிக்குகின்ற பொழுதும் ரப்பனா அஹ்ரிஜினா நஅமல் சாலிஹா, நான் நல்லமலை செய்கிறோம் யா அல்லாஹ், செய்யாமல் இந்த உலகத்திலே இருந்த நல்லவர்களை செய்கிறோம் யா அல்லாஹ், நரகத்தில் இருந்து எங்களை வெளியாக்கி என்று சந்தர்ப்பம் கேட்பார்கள். அல்லாஹ் மாறி கேட்பான், உங்களுக்கு இத்தனை வருஷ காலம் உங்களுக்கு இபாதத் செய்கின்ற சந்தர்ப்பத்தை தரவில்லையா? உங்களிடத்திலே நன்மையை ஏவி தீமையை தடுக்குகின்ற எச்சரிப்பாளர்கள் வரவில்லையா? குர்ஆன் ஹதீஸ் சொன்னதை உங்களுடைய காதுகளுக்கு படவில்லையா என்ற ரப்புல் ஆலமீன் நரகத்திலே வைத்து அமல் செய்வதற்கு சந்தர்ப்பம் கேட்குகின்ற பொழுது ரிப்ளை வழங்குவான் என்பதாக குர்ஆன் பேசுகிறது. அன்புள்ள சகோதரர்களே, மிக கவலை என்ன தெரியுமா? மிக கவலை என்ன தெரியுமா? நரகத்திலே வைத்து தண்டிக்குகின்ற பொழுது அநியாயமாக இந்த உலகத்திலே வாழ்ந்துவிட்டு யா அல்லாஹ் இந்த அடியான் பேசுவானாம், யா அல்லாஹ் நரகத்திலே இருந்து என்னை வெளியாக்கி யா அல்லாஹ், நாங்கள் பாவம் செய்ய முற்பட்டால் திரும்பவும் அநியாயம் செய்ய முற்பட்டால் நாங்கள் அநியாயக்காரர்கள் யா அல்லாஹ், நரகத்திலே இருந்து எங்களை வெளியாக்கி யா அல்லாஹ், உனக்காக வாழ்கிறோம் என்று சந்தர்ப்பம் கேட்குகிற பொழுது அந்த ரப்பு ஒரு ரிப்ளையை கொடுப்பான். அந்த ரிப்ளையில் இருந்து நானும் தன்னுடைய குடும்பத்தானும் பாதுகாக்கணும் என்ற ஒரு சிந்தனை எடுங்கள் அன்புள்ள சகோதரர்களே. அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லுகிறான், நரகத்திலே வைத்து இவர்கள் நாம் இதற்கு பிறகு அநியாயம் செய்ய மாட்டோம், நம்முடைய லைஃபை உனக்காக வாழ்வோம் யா அல்லாஹ், நரகத்தில் எங்களை வெளியாக்கி என்று கேட்கின்ற பொழுது அல்லாஹ் சொல்லுவானாம், கால உஹ்சூ ஃபீஹா வலா துகல்லிமூன். அல்லாஹ் பேசுவான், நரகவாதிகளை பார்த்து பேசுவான். இந்த உலகத்திலே வாழுகிற பொழுது மார்க்கம் தெரிந்தும் அலட்சியப்படுத்தி எனது பிரதானமான கோல் சுவர்க்கம் என்ற உணர்வை மறந்து சிந்தனையை மறந்து உலகம் 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 என்று வாழ்ந்தேனே, வாழ்ந்துவிட்டு வந்த இனத்திலே நரகத்திலே வைத்து இவன் பேசுகிற பொழுது நான் என்ன பதிலை சொல்லுவேன் என்று குர்ஆன் பேசுகிறது. கால உக்ஸூ ஃபீஹா, அல்லாஹ் சொல்லுவான், அந்த நரகத்திலே நீ இழிந்துவிட, வலா துகல்லிமூன், நீ என்னோடு பேசாதே. அந்த ரப்பு என்னுடன் பேச வேண்டாம் என்ற தண்டனையை தனக்கு வழங்குவான் என்று சொன்னால் இவையை விட ஒரு பாரதூரமான நிலை நமக்கு இருக்கிறதா என்பதை சிந்திப்போம். அன்புள்ள சகோதரர்களே, இந்த நிலையிலிருந்து நாம் பாதுகாப்பு பெறுவோம். ரப்பை பார்க்க வேண்டும். அந்த ரப்பு இரக்கமானவன். நான் திரும்ப திரும்ப பாவம் செய்து விட்டு யா அல்லாஹ் என்னை மன்னித்து விடு, மன்னித்து விடு, மன்னித்து விடு என்று திரும்ப திரும்ப ரப்பிடத்திலே போக அல்லாஹ் எங்களை மன்னிக்க காத்து கொண்டிருக்கிறான். அப்படிப்பட்ட அந்த அல்லாஹுவை கோபத்தோடு நரகத்திலே வைத்து பேசுகின்ற நிலைக்கு நம்முடைய லைஃபிலே நாம் ஆக்கிக் கொள்ளக்கூடாது. எனவேதான் இந்த உலகத்தில் பிறந்த நோக்கத்தின் சிந்தனையை தன்னுடைய வாழ்க்கையிலே அமுல்படுத்துகின்றவர்களாக வாழ்வதற்கு முயற்சி செய்வோம்.